ஹலோ நேயர்களே, வெல்கம் டு சி ஷாவின் வாங்க சந்திக்கலாம் நிகழ்ச்சி. இந்த வாங்க சந்திக்கலாம் நிகழ்ச்சியில் வாரம் வாரம் தொடர்ந்து நம்ம தமிழ் சொசைட்டிக்கு ஏற்ற கரண்ட் இஷ்யூஸை பேசிகிட்டு இருக்கோம். இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏதாவது ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபார்ம் எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலாம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஸோ ஃபாலோ அஸ் ஆன் சோஷியல் மீடியா. இந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை கவர் பண்ண போகிறோம். இந்த கொரோனா வைரஸ் நேரத்தில் கணவன் மனைவி நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம், நம்ம கேள்விப்படுறோம். இந்த நேரத்தில் ஒரு கப்பலோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற நிறைய கதைகள் நம்ம கேட்குறோம். ஆனால் மோஸ்ட்டாக கேட்குறது நிறைய கப்பிள்ஸ் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணுறதோ, செப்பரேஷனுக்கு ஃபைல் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது கவுன்சிலிங்க்கு போகிறதோ நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கேட்குறோம். இந்த பிரிவினை அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் அவங்க குழந்தைகள், பெற்றோர், இன்னும் சுற்றி இருக்கிற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் எப்படி இந்த பிரிவினை அவாய்ட் பண்ணுறது, இன்னும் ஒரு ஹெல்த்தி மேரேஜ்க்கு ஏதாவது டிப்ஸ், ட்ரிக்ஸ், அட்வைஸ் இருக்கா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பப்ளிக் கிட்ட இதை பற்றி அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்போம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சமயத்தில் உங்களோட கணவனோ மனைவியோ ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்களா? அப்படி இருந்திருந்தாங்கன்னா என்னென்ன விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க? மெயினாக தம்பி பார்த்துக்கிறதுல, பையன் ரொம்ப குறும்பானவன், அவனை பார்த்துக்கிறதுல மெயினாக இருந்தாங்க. என் கணவர் எனக்கு வீட்டு வேலைகளில் பார்த்தேன்னு சொன்னால் சமையல் வேலையில் காய்கறி நறுக்கி கொடுக்கறதும் சரி, மார்க்கெட் போகிறதா இருந்தாலும் சரி, அதன் பிறகு பார்த்தோன்னா சமையல் செய்யக்குள்ள எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு லாக்டவுனில் லாக்டவுனால் என் பொண்டாட்டி சமைக்கும் போது தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் அறுத்து தருவேன். பையனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. கூட தம்பியை குளிக்க வைக்கிறது, தம்பியை பார்த்துக்கிறது, ஃபீட் பண்ணுறது எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்ன ஹெல்ப்ஃபுல்னால் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வச்சுட்டு என்னால் ஒருத்தர் சமாளிக்க முடியாது. அப்போ குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுறதுல அவர் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டார். அவர் தான் செய்கிறது, சமைக்கிறது எல்லாமே அவர் தான். நான் அவ்வளோவா செஞ்சதே இல்லை அந்த 2-3 மாதமாக. அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டார். துணி தான் தைப்பேன், மற்றபடி எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார். கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோமில் இருக்க எல்லா ஒர்க்ஸுமே கேர்ள்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் லாக்டவுன் பீரியடில் ஆஸ் அ ஹஸ்பண்டாக அவங்க நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆஃபாக இருந்து எல்லா ஒர்க்கும் நம்ம கூட பண்ணுறனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மனைவிக்கு உதவியாக நம்ம இருந்ததில்லை. இப்போ லாக்டவுனில் கட்டாயமாக காய்கறி அரிஞ்சு கொடுக்கறதுலேருந்து, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லேருந்து எல்லா வேலையும் நம்ம நம்மளுடைய மனைவிக்கு செஞ்சு கொடுக்குறோம். பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி செய்கிறோம். ஒரு கெட்டதுலேயும் ஒரு நன்மை நடந்த மாதிரி இருந்தது. இருந்தாருக்கா, அதாவது வீட்டில் இருந்த வரையும் அவர் கொஞ்சம் கூட மாட எல்லா வேலையும் பார்க்குறாரு, செய்கிறாரு. தக்காளி வெங்காயம் அரிஞ்சு கொடுக்குறது, தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறது, கொஞ்சம் குழம்பு வச்சுருந்து பாருன்னு சொன்னால் பார்க்குறது, சாதம் வச்சு கொடுக்குறது, வீட்டுக்கு ஊட்டி விடுறது எல்லாமே செய்கிறாரு. இந்த வீட்டிலேருந்து வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃப்யூச்சரில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ இருக்கிற சூழ்நிலை, கொரோனா இருக்கிற காலத்தில் இப்போதைக்கு பரவாயில்ல, ஓகேவாக இருக்கும். ஆனால் இது ஃப்யூச்சரில் தொடர்ந்தால் நல்லா இருக்காது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. இப்போ நாங்கள் 2 பேரும் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டோம். ஸோ அதனால் தொடர்ந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்காது என்ன கேட்டால். ஒரு மனுஷன் ரெகுலராக ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு வர்றதுக்கும், வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு கொடுக்குறப்ப, வீட்லேயும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன பொருளாதார நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மற்றபடி நமக்கு இதுதான் பெஸ்ட் எனக்கு கேட்டால். இந்த லாக்டவுன்லேருந்து வீட்லேயே இருந்து வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் மனைவிக்கு உதவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லதாக தான் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி வேலை பார்க்குறதுக்கு வீட்லேயே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதே கண்டினியூ ஆச்சுன்னா ஆம்பளைங்களால் ரொம்ப கஷ்டம். ஆனால் வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் தெரியல எங்களுக்கு. வெளியில் போய் காலையில் போனோம்னா சாயந்தரம் தான் வரும் வேலைக்கு. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி வீட்லேயே இருக்கிறாங்க, சமையல் செய்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் கழுவுறது எல்லாம் வீட்லேயே அடைஞ்சி கிடக்கிறதுனால இது நம்மளாலலாம் முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் காலையில் வேலைக்கு போனோமா, சாயந்தரம் வந்தோமா, ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம், அவ்வளோதான். ஆனால் இவங்க ரொம்ப கஷ்டம், எப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வர காரணங்கள் முக்கியமாக என்ன? இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் வரும்போது நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? சில டைமில் இப்போது எங்களுக்கு குழந்தை இருக்கிறனால அவன் சில டைமில் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதில் 2 பேருக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். யார் முதல்ல பார்க்குறது, யார் ஃபீட் பண்ணுறது, நான் ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. 2 பேரும்
அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி நான் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்குவோம். ஏதோ அதே மாதிரி தான். இப்போ இந்த டைமிங்க்கு வரேன், நீங்கள் வரல, ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டோம், கொஞ்ச நேரம் கோவப்படுவாங்க. அடுத்த செகண்டே போய் காஃபி கொடுத்து சமாதானம் ஆகிடும், அவங்களும் வாங்கி குடிச்சுப்பாங்க. அவ்வளோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமான சொல்யூஷனை வந்து நம்ம பேசி முடிச்சிடணும். பேசி முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு நடக்கிற ப்ராப்ளமாக அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயும் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா நார்மலாக போயிடும். நெக்ஸ்ட் டே அதை வந்து கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஆக்சுவலாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றதுங்க சகஜம்தான், எங்களுக்குள்ளேயும் வந்துச்சு. பட் நாங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் விட்டு கொடுத்து போயிட்டோம். 2 பேரும் விட்டு கொடுத்து போயிட்டங்காட்டி எங்களுக்குள்ளே பிரச்சனை நீடிக்கல. இது சொல்யூஷன் நம்ம எப்படி பண்ணலான்னா, நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, இப்போ நானும் என் கணவரும் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இந்த சண்டையை முடிக்கணும்னு நினைக்கிறோன்னா, நான் நினைக்கிறேன்னா நான் போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட முதல்ல போய் பேசிடுவேன். இப்போ என் மேலே தப்பு இருந்தாலும் அவர் மேலே தப்பு இருந்தாலும் அந்த சண்டை கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா அன்றைக்கே நான் போய் பேசிடுவேன். அதை மாதிரி பேசிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம என்ன பிரச்சனையோ அதை தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டா அவங்க எந்த காரணத்தினாலும் அதை செஞ்சாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். இன்னொன்று நம்மளுக்கு புரியவே இல்லைனாலும் நம்மளே போய் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். சரி பரவாயில்ல, நடந்து போச்சு, வேணாம், இது மேலே கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிச்சிருவோம். இப்படி தான் நாங்கள் வந்து எங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஏழை குழந்தைங்க பல பேர் அவங்க வாழ்க்கையில் புது துணியே போட்டதில்லை. இவங்கள போல உள்ள பல குழந்தைங்க புது துணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் தினேஷ். மற்ற பசங்களா போல் புது துணி போடணுன்னு ஆசை தான், ஆனால் எனக்கு அப்பா இல்லை வாங்கி தரது. எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு போயிடுவாங்க. புது ட்ரெஸ் நான் கேட்டோன்னே எங்கள் அம்மா புது ட்ரெஸ் வாங்கி தரதுனா காசு இல்லைடா, பழைய ட்ரெஸ் இருக்குது அது போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பழைய ட்ரெஸ் போட்டுனாக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேள்வி பண்ணுவாங்க. நான் பழைய துணி போடுறதால என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை உதவக்கூடிய ஒருத்தர். இவங்களை போல உள்ள பல குழந்தைகளை கண்டறிஞ்சு உதவி செய்யற வழிய சீஷா தொண்டு நிறுவனம் அறியும். ஆனா உங்க உதவி இல்லாம எங்களால இதை செய்ய முடியாது. 500 ரூபாய்ங்கிற சிறிய தொகையால நீங்க ஒரு குழந்தைக்கு புது துணியை வழங்க முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 044 6666 0000 என்ற எண்ணை அழையுங்கள். வாழ்வு கொடுப்போம் வாங்க, சீஷா மூலமா. நேர்களே, இப்பொழுதும் மக்கள் சொன்னது கேட்டீங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைலாம் வருது, அது எப்படி மேற்கொள்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டோம். இப்பொழுதும் திருமண வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்கிறது, ஸ்பெஷலாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் 2 பேரும் ஃபுல் டைம் வீட்டில் இருக்கும் போது எப்படி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டாக்டர் சுபா சார்ல்ஸ் நம்ம கூட பேச வந்திருக்காங்க. ஹலோ மேம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. முதலாவதாக, கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன? பேசிக்கா லவ், அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் ஃபெய்த், அன்கண்டிஷனல் ஹோப், அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் இல்லாம இருக்கும்போது இதுதான் பேஸ், அடிமட்டம். எதுல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பில்ட் ஆகுறது அப்படிங்கிறதுல அந்த அஸ்திபாரம் ஷேக்கியா இருக்கும்போது லைஃபே கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கும். குழந்தைகள் மூலமா இல்லைன்னா குழந்தைகள்னால கணவன் மனைவிக்கு எதுவும் பிரச்சனைகள் உண்டாகுமா? நிச்சயமாக வரலாம். குழந்தைகள் சிக்காகும் போது, இல்ல ஒரு பிறவியிலேயே ஒரு குறைபாடுடன் குழந்தைகள் பிறக்கும் போது அது யாருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சு தான். சோ அந்த குழந்தைகளை உருவாக்கின அப்பாக்கும் அம்மாக்கும் அது ஒரு தாங்க முடியாத ஒரு கஷ்டம். சோ குடும்ப லைஃப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேமிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை ரொம்ப அதை தாங்க முடியாம அவங்க தவிக்கும் போது, இல்ல பிள்ளை பிறந்து இறந்துட்டா அப்படிங்கிற டைம்ல எல்லாம் இட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரெஸ் ஃபார் த ஃபேமிலி. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்குள்ள உள்ள நம்பிக்கையும் அன்புமே அந்த கஷ்டத்தை அவங்க தாண்டி வாரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உலகமே அவங்கள பிளேம் பண்ணாலும், உன்னாலதான் பிளேம் பண்ணாலும், இந்த கணவன் மனைவி ஒருத்தர் பிளேம் பண்ணவே கூடாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஆதரவா இருக்க முடியுமோ, ஒருத்தர் நம்பிக்கையும் ஒரு ஹோப்பையும் கொடுத்து லைஃப டேக் இட் ஈஸி அப்படி எடுத்து அப்படி நம்ம போக முடியுமோ, அப்போ அவங்களுடைய
திருமண வாழ்வு நல்லா அழகா சேஃபா இருக்கும். இன்னும் கப்புள்ஸ்குள்ள செப்பரேஷன் இல்லைனா டிவோர்ஸ்க்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்குது? வரதட்சணை, அதாவது டௌரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா இந்த நேரத்துல? நிச்சயமா விவாகரத்து வரதட்சணை முக்கிய பங்கு வகிக்கிறது. எஸ், நீ மோசம் அப்படின்னா நீ பணம் கொண்டான்னு கேட்பான். ஓகே, இவங்க பெரிய ஒர்க் பண்றாங்களா, இவங்களை பத்தி கொஞ்சம் மட்டம் தட்டுவாங்க. சமுதாயத்தில் இப்ப வரதட்சணைனா யாரு? ஆண்களா கொடுக்குறாங்க? இல்ல, மேபி சில சமுதாயத்தில் இருக்கலாம். பட் பெண்கள் கொடுக்கிறார்கள். இதாப்பா இவ்வளவு பணம் வச்சுக்கோப்பா, என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா, லாங் டேர்மா நான் உன் கூட வாழணும்பா. தவறு, தவறு, ஆரம்பமே தவறு. அப்போ அந்த பெண்ணுடைய மனதிலும் அந்த பெண்ணை பெற்றவர்களுடைய மனதிலும் வெறுப்புல தொடங்குது. பேராசை பிடிச்சவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, இவங்களுடைய பேராசைக்கு எப்படிதான் நான் சரி கட்ட முடியும்? ஆசையெல்லாம் நிறைவேறும், எதுக்கு நீ உழைக்கோ அது நிறைவேறும். பேராசைக்கு முடிவே கிடையாது, எல்லையே கிடையாது. ஓகே, சோ டீல் அடிச்சீங்கன்னா தைரியமா சொல்லுங்க, நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன், நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். இதுல டீல் அடிங்க, திருமண வாழ்க்கை ஸ்ட்ராங்கா நிக்கும். அந்த தைரியம் இல்லையா, அடிமையா போகணுமா? அடிமை வாழ்க்கை தான் உங்களுக்கு கடைசி நேரத்துல வரைக்கும். உங்களுக்கு ஒரு பார்ட்னர், ஒரு கம்பானியன் லைஃப் லாங்கா கிடைக்க மாட்டாங்க. சோ இங்கதான் அந்த ஏற்றத்தாழ்வுகள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஏற்றத்தாழ்வுகள் ஆண்களுக்குரிய ரோல். உடனே பெண்கள் என்ன செய்வாங்க? சும்மா இருப்பாங்களா? அவங்க நாசூக்கா நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுவாங்க. உங்களை போட்டு எடுப்பாங்க, உங்களை வருத்தி எடுப்பாங்க, வேற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, நீங்க ஓப்பனா அந்த பெண்ணை போட்டு அடிச்சீங்கன்னா, வயலன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணுகளுக்கும் கவுண்டர் அட்டாக் எப்படின்னு தெரியும். சோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் பிஹேவியர், நெகட்டிவ் இமோஷன்ஸ் இல்லாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டைவர்ஸ் வர போகவே போகாது. ஓகே, டைவர்ஸ் பண்ணணும்னா கல்யாணம் பண்றோம். டைவர்ஸ் பண்ணணுங்கிறது கஷ்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் உடனே டைவர்ஸ், ஒரு லாயர் நோட்டீஸ் அனுப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். டைவர்ஸ் இஸ் பெயின்ஃபுல். உங்க உடம்புல உங்க மனசுல நிறைய காயங்களை விளைவிக்கும். சோ டைவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேச்சு கல்யாணத்துக்கு முன்னால வருதா? டோன்ட் கோ அஹெட் வித் தி மேரேஜ். பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்க கல்யாணத்துக்கு போகாதீங்க. பெட்டர் யூ ஸ்டாப் or go for null and void. 1 வருஷத்துக்குள்ள, ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள null and void வாங்கிடலாம். டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அந்த டிவோர்ஸ் ப்ராசஸஸ்க்கு போகாம நீங்க ஆள் வேணும். புது புது ஆளா கண்டுபிடிச்சிட்டே போக முடியுமா? வாழ்க்கையில நம்மள நெருங்கி வரவங்க 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ தான் இருப்பாங்க. சோ நீங்க புது புது ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்களோட டீல் அடிக்க முடியாது. சோ பெட்டர் பொறுத்துக்கோங்க. ஓகே, பெட்டர் எல்லாத்தையும் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கோங்க. மனசு வருத்தம் வருதா, கவலை வருதா, கோபம் வருதா, எரிச்சல் வருதா, இட் இஸ் ஆல் டெம்பரரி. இமோஷன்ஸ் அப்படியே மாறிடும். ஒரு பச்சோந்திக்கு கலர் மாறுற மாதிரி, கெமலியானுக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி, இமோஷன்ஸ் ஆர் நாட் ட்ரூ. நான் இப்படி ஃபீல் பண்றேன், அவன் என்னைய ஹர்ட் பண்ணிட்டான். இட் இஸ் இமோஷன்ஸ். இமோஷன் மாறும், திடீர்னு அன்பா மாறும், காதலா மாறும், அந்த காதலே ஹேட்ரடா மாறும். சோ உங்களுக்கு இமோஷனுடைய தாக்கத்துல இருந்து மேரேஜை காப்பாத்தி கொள்ளுங்கள். இமோஷன்ஸ் போயிரும், கொஞ்சம் வெயிட். ஸ்டாம் வருது இல்ல, ஸ்டாம் வந்து சென்னையை தாக்கும், அவ்வளவு பேரும் பயந்தோம். மழை வந்தது, காற்று வந்தது, ஆனால் ஸ்டாம் அப்படி போயிடுச்சு. அதே மாதிரிதான் இமோஷன்ஸும், அதே மாதிரிதான் இமோஷனல் ஸ்டாம். இதுல சிக்கி கொள்ளாதீங்க. அப்படின்னா மேரேஜ் சேஃப் அண்ட் சவுண்டா, ஸ்ட்ராங்கா, எல்லோருக்கும் ஒரு அட்ராக்ஷன் பண்றதா, நம்பிக்கை கொடுக்கறதா, அழகான பிள்ளைகள் பெற்று சந்தோஷமான என்வாயன்மெண்ட்ல வளர்றதா. இன்னும் சிட்டிஸ்லேயும் சரி, டிஃப்ரெண்ட் டவுன்ஸ்லேயும் சரி, லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இன்னும் ஐடி டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் டிவோர்ஸ்க்கோ செப்பரேஷனுக்கோ ஒரு காரணமாக இருக்குமா? மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம். எஸ், வெஸ்டர்னைசேஷன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன நடக்குது? இப்போ யாருமே கல்யாணத்துக்கு ரெடி இல்லை, அதான் உண்மை. ஈவன் ஜப்பான்ல கூட அப்படித்தான். வேண்டாமா அந்த கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பெத்துக்கிட்டு யாரு கஷ்டப்படுறது? எஸ், எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால பர்த் ரேட் கம்மி ஆயிட்டே போகுது.
ஒரு வருஷத்துக்கு பிறக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை கம்மியாயிட்டே வருது. டெத் ரேட் கூடிட்டு போகுது. கொரோனா அது இது டெத் ரேட் கூடிக்கிட்டே போகுது. ஜப்பான்ல என்ன செய்யறாங்க? கம்யூனிட்டி லிவிங் பண்றாங்க. நீ கல்யாணமே பண்ணிக்கிட வேண்டாம், ஒரு 30 பேர் 40 பேர் இல்ல ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து வாழுங்கப்பா, ஒரே வீட்டுல வாழுங்கப்பா, நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்கப்பா, பிள்ளைய பெத்து போடுங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். எஸ், பொய்யல்ல, உண்மை. இத ப்ரொமோட் பண்ணுது கவர்மெண்ட், ப்ரொமோட் பண்ணுது. இப்படி மாறிடுச்சு, இப்படி சூழ்நிலைகள் மாறி வருது. சோ இதே மென்டாலிட்டி நமக்கும் வரும். அது அங்க இருந்து இம்போர்ட் ஆகி மெல்ல மெல்ல வரணும்லாம் இல்லை. இப்போ இந்த ஒரு மொபைல் போன் எல்லாத்தையும் ஈஸியாக்கிடுது. சோ அதே மாதிரி மனசும் ஒண்ணு போலதான் மெச்சூரா த்ரூ அவுட் த வேர்ல்ட். பல பேர் அந்த சேஞ்சை உணர்றதுக்கு ரெடி ஆகுவாங்க. சோ அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒண்ணு நடக்குதா, இங்க நமக்கு அவங்க யாரும் சொல்லி கொடுத்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்து அவங்க வாழ்க்கை முறைய கற்றுதான் நம்ம அப்படி மாறணும்னு இல்ல. அப்பா அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ சினிமா பார்த்து கெட்டு போறா, இவ அதை பார்த்து கெட்டு போறா, இவளோட சேர்ந்து கெட்டு போறா. நோ, அவங்களே அந்த சேஞ்சுக்கு ரெடி ஆயிடுவாங்க. எவ்ரி ஹியூமன், எவ்ரி யங் மேன், எவ்ரி யங் கேர்ள் வில் பி ரெடி ஃபார் தட் சேஞ்ச். அதனால சேஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. சேஞ்ச நல்லபடியா மாத்த, பாசிட்டிவா மாத்த நீங்க அதை பழகி கொள்ளுங்கள். நோ ரூல்ஸ். மனச ரூல் போட்டு அடக்கவே முடியாது. நீங்க உடம்ப லாக்டவுன்ல வைக்கலாம், மனச நீங்க என்ன லாக்டவுன்ல வைக்க முடியுமா? மன வியாதிகள் தான் வரும். சோ எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி இருக்கா, அழகா சேனலைஸ் பண்ணணும். அதை அழகா ஷேப் பண்ணி, அழகா அதை நீங்க டியூன் பண்ணி அதை உருவாக்கமா, அதை பாசிட்டிவா கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சோ வெஸ்டர்ன் கல்ச்சரைசேஷன் இட் இஸ் எல்லாத்தையுமே பேடு, எல்லாத்தையுமே குட்னு சொல்ல முடியாது. குட்டு இருக்கும், பேடு இருக்கும். நம்ம அதுல உள்ள குட்டை எடுத்துக்கிட்டு நம்மளை மேம்படுத்தணும். இந்த லாக்டவுன் காலத்தில், ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலத்தில் டிவோர்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை வச்சு தேய்க்கிற மாதிரி தான் லாக்டவுன்ல. எங்கேயும் போக முடியாது, உங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சிரு. இல்லைன்னா கணவர் அழகா ஒரு 10 மணி நேரம் ஜூட்டுன்னு போயிடுவாரு வீட்டை விட்டு வெளியே. ஒய்ஃப், கணவர் கிளம்புன உடனே ஒய்ஃப் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் என் இது இல்ல வேலை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒரே வீட்டுக்குள்ள கணவன், மனைவி, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், பிள்ளைகள் இவ்வளவு பேரும் ஒரே இடத்துக்குள்ள அடைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் தான். அடி, உத, வயலன்ஸ் எல்லாமே அதிகரிச்சிருக்கு. வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் அதிகரிச்சிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டிவோர்ஸ்ங்கிறது லாங் டேர்ம் ப்ரொசீஜர்னாலும் நிறைய பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், நிறைய பேர் டைவர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். எஸ், மனசு தாங்க முடியாம, டென்ஷன் தாங்க முடியாம. ஸோ நல்ல வேளை இப்ப நம்ம அன்லாக்ல இருக்கிறோம், செகண்ட் வேவ் வருதுங்காங்க. பட் யூஸ் இட், யூஸ் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் which are available now in an intelligent way. உங்களுக்குள்ள நீங்க தனிமை இன்னும் கொஞ்சம் படுத்திக்கோங்க. 2 பேர் உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் கிளாஷ்குள்ள போகாதீங்க. 2 பேர் பக்கத்துல இருக்கலாம். ஆனாலும் அந்த தனிமையை நீங்க தனியா ரசிக்கலாம். சோ அந்த தனிமை அடிக்கடி பேசாதீங்க, அடிக்கடி கிளாஷ்குள்ள போகாதீங்க, சண்டை இடாதீங்க. எவ்வளவு ஒருத்தர் விட்டு மனதளவில் விலகி இருக்க முடியுமோ அதுதான் இந்த காலத்துல சேஃப்டி. லாக்டவுன்ல வெளியே போக முடியாம 2 பேரும் அடைபட்டு இருக்கிற டைம்ல மென்டலா கொஞ்சம் விலகி இருங்க, அது உங்களை பாதுகாக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கணும். ஆனால் இந்த டைமில் டிவோர்ஸ், செப்பரேஷன், சண்டைகள், பிரச்சனைகள் வர கப்புள்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கணவன் மனைவிக்குள்ள நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்? முதல்ல ஒருத்தர் கணவரா இருக்கணும், ஒருத்தர் மனைவியா இருக்கணும். ஓகே, செக்ஷுவல் டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒரு அம்மாட்ட இருந்தும் அப்பாட்ட இருந்தும் வர்றோம். ஆண் தன்மையும் இருக்கும், பெண் தன்மையும் இருக்கும். ஆண் தன்மை நிறைந்த பெண்ணா, பெண் தன்மை அதிகமான ஒரு ஆணா, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுல ஒரு தப்பும் இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு தப்பும் இல்லை.
நிறைய சம்பாதிக்கிற மனைவி இருக்கலாம், ஒண்ணுமே படிக்காத ஆண் இருக்கலாம், 2 பேரும் ஏதோ காதல்ல குடும்பத்துல இணைந்து இருக்கலாம். தப்பிக்க முடியுமா? எஸ், தப்பிக்க முடியும். நிறைய பேரை நான் அப்படி பார்த்திருக்கேன். இந்த பையன் படிக்காத பையன், சம்பாதிக்காத பையன், இந்த படிக்கிற ஒய்ஃபை ப்ரமோட் பண்ணுவாங்க, அப்படியே கூட நின்னு வருவாங்க. இந்த பெண் மேல ஏறும்போது அப்படியே இவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டே வருவாங்க. இந்த பெண் கம்ப்ளீட் டிபெண்டா இருப்பாங்க. இமோஷனலி தன்னுடைய சம்பாதிக்காத கணவர் மேல் கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் இருக்கும். சோ அவங்க ஒரு பெரிய ஹிட் கப்பல் ஆயிடுவாங்க. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பானியன்ஷிப். நீ வாடும்போது நானும் வாடுவேன், அதை சரி பண்றதுக்கு வழிய பார்ப்பேன். நீ சந்தோஷப்படும் போது நானும் சந்தோஷப்படுவேன். நான் பொறாமை கொள்ள மாட்டேன், நான் எரிச்சல் பட மாட்டேன். நீ கவலைப்படுறியா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவேன். இன்னும் நம்ம கற்பனைகளை வளர்ச்சிக்கலாம், நம்ம விஷன்ஸ், மிஷன்ஸ், நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இதை நல்லா அனலைஸ் பண்ணி, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நம்மளுடைய த்ரெட்ஸ், நம்ம 2 பேரும் குடும்பமா இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம வாழ்ந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து 1 + 1 எவ்வளவு? 2 இல்ல. It is not 2. It is arithmetic, simple arithmetic. 1 + 1 is equal to 11. It is power. So நம்ம 2 பேரும் சேர்ந்து 11 ஆளுடைய பலத்தை பெற்று நம்ம 2 பேரும் முன்னேறலாம். சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். த்ரெட் என்ன? த்ரெட், எஸ், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா உலகமே உங்களை பிரிக்கதான்பா, இன்க்ளூடிங் யுவர் ஓன் அப்பா அம்மா. அது புரிஞ்சுக்கோங்க. இன்க்ளூடிங் யுவர் ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அவங்களுக்கு அது கான்சியஸ் இன்டென்ஷனா இருக்காது, அன்கான்சியஸ் இன்டென்ஷனா இருக்கும். சோ இதான் உங்களுடைய த்ரெட். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? நீங்க சேர்ந்து இருக்கும் போது நீங்க ஸ்ட்ராங், தனியா பிரிஞ்சுட்டீங்கன்னா யூ ஆர் வீக். மறந்துடாதீங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க கல்யாண வாழ்க்கை இதுல பேஸ் பண்ணி சந்தோஷமான ஃபவுண்டேஷன். லாங் டர்மா நான் சேர்ந்திருப்பேன், எதுனாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க லாங் டர்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்திருப்போம், கை கொடுப்போம், எங்க பிள்ளைகளை பெற்று வளர்ப்போம், சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படிங்கிற மேரேஜஸ், இட் இஸ் ஹெவன். தோஸ் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். மேட் இன் ஹெவன்னா எங்கேயோவா? இல்ல, இந்த உலகத்துலதான். அதை ஹெவன் ஆக்குறதும் ஹெல் ஆக்குறதும் உங்க கைகள்ல தான். தேங்க்யூ மேம் ஃபார் பீயிங் ஆன் த ஷோ. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இட் வாஸ் கிரேட் ஹேவிங் யூ. நேர்களே, மேம் சொன்ன மாதிரி கல்யாணம் அப்படின்றது ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட். மற்ற டெசிஷன்ஸ் எப்படி நம்ம சிந்திச்சு பொறுமையாக எடுக்கிறோமோ அதே போல் இந்த டெசிஷனையும் நம்ம சிந்திச்சு எடுக்கணும். ஏன்னா கரெக்டான டெசிஷனோ தப்பான டெசிஷனோ அது அந்த தனி மனுஷனை மட்டும் அல்ல, மற்றவங்கள சுற்றி இருக்கிற மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதையும் பொறுமையாக யோசித்து சிந்திச்சு இந்த டெசிஷனையும் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட கருத்து. நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு சின்ன சின்ன உதவி தேவையாக இருக்கும். அந்த உதவி வேணும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுடைய மனசில் இருக்கிற கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட போய் சொன்னால் நம்ம மனசு ஆறுதல் அடையும்னு. ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய கஷ்டத்தை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு சிறந்த வழி நம்ம சீஷா நலவாழ்வு மையத்தில் சிறந்த கவுன்சிலிங் மூலியமாக பலருக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. உங்களுக்கு லைஃப்ல பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய சண்டை வந்து அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்கலாம். நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு சூசைடல் தாட் வந்திருக்கலாம். இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் எங்களுடைய கவுன்சிலர் கிட்ட பேசலாம். அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த கவுன்சிலிங்கை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க 930060006000 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இன்னும் எங்களோட வெப்சைட்டை பாருங்கள்.
உங்களோட நீட்ஸ், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும், நம்ம தமிழ் சொசைட்டியில் எப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றத எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதே போல் ஒரு அருமையான எபிசோடோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இது வாங்க சிந்திக்கலாம் நிகழ்ச்சி.